ஹாய் ஹலோ திஸ் இஸ் சோசியல் பல்ஸ் ரைட். என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா நீங்கள் ஸ்பேஸில் எந்த பொருளுமே நிற்காமல் மூவ் ஆகிட்டே இருக்கும். அது ஸ்டாராக இருக்கட்டும், நம்ம பூமியவே எடுத்துக்கோங்க, நிற்காமல் சுற்றிக்கிட்டே இருக்கும். பூமியை வந்து அதையும் சுற்றிக்கும், அந்த சூரியனையும் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். என்னைக்காச்சும் யோசிச்சது உண்டா இது எப்படா இப்படி நிற்காமல் ஸ்டாராக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி ஒரு ட்ராவல்லே இருக்குன்னு? நிறைய பேர் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அந்த சூரியனோட ஆர்பிட்டை விட்டு வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு தான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அது சுற்றுறதுக்கு அதுக்கு காரணம் கிடையாது. ஆனால் இதுக்கான காரணம் நம்ம அண்ணன் வடிவேலு வந்து பஸ்ஸை விட்டு அப்படியே பிரேக் அடிச்சது வெளியே போய் விழுந்ததுக்கு இதுக்கு ஒரு சம்மந்தம் இருக்கு. அது என்ன அப்படிங்கறத தான் வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்கள் எல்லாருமே பஸ்ஸில் போயிருப்பீங்க. பஸ்ஸில் போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே கம்பி பிடிச்சிட்டு தான் போவோம். ஆனால் நம்ம தலைவர் வடிவேல் மட்டும் என்ன பண்ணிட்டாரு, கம்பியை பிடிக்காமல் வந்துட்டார். பஸ்ஸு டிரைவரை பிரேக் அடிக்கிறாப்படி அண்ணன் தெரிச்சிட்டு போய் கண்ணாடி உடச்சிட்டு வெளியே விடுவார். இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் எல்லாருமே பிரேக்கு போட்டால் போய் உலகத்தாண்டா செய்வாங்க அப்படின்னு சொல்லி உடனே ஒரு எகத்தாளமாக ஒரு பதில் வேறு சொல்லுவாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நியூட்டன்ஸ் லா அப்படின்னு சொல்லி எல்லாருமே நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் 3 லா சொன்னார் அப்படின்னு. அதில் முதல் லா தான் இந்த ஒரு ரூல், நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. ஸோ அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லாம எந்த ஒரு பொருளையும் அதோட மோஷன்ல இருந்து நிறுத்த முடியாது. நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க பஸ்ல போய்கிட்டு இருப்பீங்க. பஸ் வந்து 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோ. நீங்க பஸ்ஸுக்குள்ள நின்றுகிட்டு இருந்தாலும் நீங்களும் அந்த பஸ்ஸோட ஸ்பீடெல்லாம் டிராவல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. பஸ் டிரைவர் வந்து பிரேக் போட்டார்னா பஸ் நிற்கும். ஆனால் உங்களுக்கு யார் பிரேக் போடுறது? உங்களுக்கு பிரேக் போடுறதுக்கு ஆள் இல்லையே. அதுக்கு தான் கம்பி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பிரேக் போட்டுக்கிறதுக்கு தான் கம்பி. நம்ம அதை பிடிக்காம விட்டோம் அப்படின்னா தான் அந்த பஸ் ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறமா கூட நம்ம அதே 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் வெளியே போய் விழுவோம். ஏன்னா நம்ம அந்த மோஷன்ல இருந்துட்டு இருக்கோம். நமக்கு ஒரு ஸ்டாப் யாரும் கொடுக்கல. அப்போ அதே மோஷன்ல நம்ம கண்டினியூ ஆகும். அதே மூவ்மெண்ட் அதே ஸ்பீடில் நம்ம கண்டினியூஸாக முன்னாடி போவோம். அதனால தான் பஸ்ஸில் பிரேக் போடும்போது நீங்கள் கம்பியே பிடிச்சிருந்தீங்கனாலும் சர்ன்னு முன்னாடி போயிட்டு பின்னாடி வருவீங்க. அந்த பிரேக்கோட ஸ்பீடை பொறுத்து. அதுவே பிரேக் ஸ்லோவாக போய் அப்படியே ஸ்லோவாக பிடிச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசாக அந்த எஃபெக்ட் இருக்காது. ஏன்னா உங்கள் பாடி அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீடை குறைச்சிக்கிட்டே வந்துடும். சிம்பிள், இவ்வளோதான் சயின்ஸ். இதுதான் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. சரி, இதுக்கும் ஸ்பேஸில் வந்து எல்லாம் கண்டினியூஸாக மூவ் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன சொன்னேன், எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுமே இல்லாமல் ஒரு மூவிங் ஆப்ஜெக்டை நிறுத்த முடியாது சொன்னா. அதுதான் ஸ்பேஸில் காரணம். ஸ்பேஸில் எதுவுமே கிடையாது, வேக்கம், வெறும் வேக்கம் தான் ஸ்பேஸ் பூரா. ஒரு கேஸ் கூட கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு கேஸ் கூட இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் அதை நிறுத்துறதுக்கு எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுமே இல்லை அப்படிங்கும்போது அது கண்டினியூஸாக அந்த மோஷன்லேயே இருந்துகிட்டு இருக்கும். எப்போ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வருதோ, ஏதாச்சும் ஒரு இதில் போய் முட்டி நிற்குதோ அப்போனா நிற்கும். அது வரைக்கும் சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். பூமியும் சுற்றிக்கிட்டு தான் இருக்கும். எல்லா சேட்டலைட்டும் சுற்றிக்கிட்டு தான் இருக்கும். ஸ்டார்ஸும் மூவ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். இதுதான் சயின்ஸு. இதுதான் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. உங்கள் குழந்தைங்களுக்கு நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா எப்படி சொல்லிக் கொடுங்க. இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோஸ், நிறையா வீடியோஸ் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். நன்றி.